ஜெனரேஷன் நாங்க இந்த கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணி ஒரு ஆறுதலாச்சும் எங்களுக்கு சொல்லியிருக்கோம் எங்க குடும்பத்துக்கு. ஏன்னா வந்துட்டு அது கூட இன்னும் அவர் சொல்லாம இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன ஆக்ஷன் எடுப்பாரு அப்படிங்கிறதையும் அவர் தெளிவா இதுல வந்துட்டு சொல்லணும். உச்சபட்ச தண்டனை மரண தண்டனை கொடுக்கணும் சார், தூக்கு தண்டனை உடனே கொடுக்கணும் சார். ஒரு ஆறுதலாச்சும் எங்களுக்கு சொல்லியிருக்கோம் எங்க குடும்பத்துக்கு. ஏன்னா வந்துட்டு அது கூட இன்னும் அவர் சொல்லாம இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ஆறுதல் கூட எங்களுக்கு இப்ப வரைக்கும் சார் சொல்லல. நாங்க என்ன ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறோம்னா, பாப்பாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரக்கு வந்துட்டு 1 day ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள சிஎம் சார் வந்துட்டு அஃபிஷியலா ஒரு அவேர்னஸ் வந்துட்டு கிரியேட் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் நடந்தா, இந்த டைம் எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது, நடந்தா என்ன அதுக்கு அவர் பண்ணுவாரு, என்ன ஆக்ஷன் எடுப்பாரு இந்த அப்படிங்கிறதையும் அவர் தெளிவா இதுல வந்துட்டு சொல்லணும். சரிங்களா? அதுக்கப்புறம் எங்களுக்கான நிவாரண நிதி வந்துட்டு கலெக்டர் மினிஸ்டர்ல தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ என்ன அப்படிங்கறதுலாம் எங்களுக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம் தான் நாங்களுக்கு. ஸோ அதனால அதுக்கான நிவாரண நிதி எவ்வளோ அப்படிங்கறத ப்ராப்பரா எங்களுக்கு சொல்லணும். ஸோ சிஎம் சார் வந்துட்டு ப்ராப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்துட்டு அபிஷியலா அவரு சொல்லணும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஆறுதலாச்சும் எங்க குடும்பத்துக்கு வழங்கணும்னு நினைக்கிறோம். 2 பேரை வந்துட்டு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? அவங்களுக்கு உச்சபட்ச தண்டனை மரண தண்டனை கொடுக்கணும் சார், தூக்கு தண்டனை உடனே கொடுக்கணும் சார், உடனே தூக்கு தண்டனை கொடுக்கணும் சார். ஏன்னா முன்னாடி இருந்த சட்டம் ஒழுங்கா இல்ல அப்படின்னு சொல்லிதான் நாங்க இந்த கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணி, ஸோ நியூ ஜெனரேஷன் நாங்க இந்த கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணி உங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இப்பதான் வந்திருக்காங்க, வந்த உடனே இந்த மாதிரிலாம் நடக்கும்போது ரொம்ப பயமா இருக்கு சார் எங்களுக்கு எல்லாமே. ஸோ சிஎம் சார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்தது இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ஷனே வந்து ரொம்ப கடுமையா எடுத்தாரு அப்படின்னா நெக்ஸ்ட் இதை பண்றதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க சார்.